இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise Jesus. Thank you, Jesus. உமது இரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும், அனைத்து மனக்கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே, கண்களின் காதுகளும் திறக்கப்படுத்தும், எங்களோட ஒரு வாரம் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே, வாரும் தூய ஆவியானவரே, துணையாளரே, இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise Jesus. Thank you, Jesus. உமது இரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும், இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. இன்னைக்கு திருப்பாடல் 140வது சங்கீர்த்தனத்துல இருக்கும். 1வது வசனம் 2வது வசனம் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம், அவர் அருவருக்கின்ற ஒரு விஷயத்தை கடவுள் வெளிப்படுத்துகின்றார். திருப்பாடல் 140ல 1ம் 2ம் வாசிக்கிறீங்களா? ஆண்டவரே, தீயனிடமிருந்து என்னை விடுவியும், வன் செயல் செய்வோரிடமிருந்து என்னை பாதுகாத்தருளும். அவர்கள் தம் மனத்தில் தீயனவற்றை திட்டமிடுகின்றன, நாள்தோறும் சச்சரவுகளை கிளப்பி விடுகின்றன. ஆமேன். பிரேஸ் தி லார்ட். ஆமேன். பிரேஸ் தி லார்ட். வன் செயல் செய்கின்றவர்கள் கடவுளுக்கு பிடிக்காது. வயலன்ஸ், வன்மையை உள்ளத்துல வைத்திருக்கின்றவர்கள் கடவுளுக்கு அருவருப்பான விஷயம். நீதிமொழிகள் 6வது அதிகாரத்துல 16ல இருந்து 19 வரைக்கும் நீங்க வாசிங்க அப்படின்னா 7 விஷயம் கடவுள் வெறுக்கின்ற விஷயங்கள். அதுல ஒரு விஷயம் இந்த வன்மம் அப்படின்றது, ரத்தத்தை சிந்துகின்றவர்கள். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 16ல இருந்து 19 வாசிக்கிறீங்களா? ஆண்டவர் வெறுப்பவை 6, 7வது ஒன்றும் அவரது வெறுப்புக்கு உரியது. அவை இருமாப்புள்ள பார்வை, பொய் உரைக்கும் நாவு, குற்றமில்லாரை கொல்லும் கை, சதி திட்டங்களை வகுக்கும் உள்ளம், தீங்கிழைக்க விரைந்தோடும் கால், பொய் உரைக்கும் போலி சான்று, நண்பரிடையே சண்டை மூட்டிவிடும் செயல் என்பவையே. ஆமீன். ஆமீன். இது நம்ம யார் இது மாதிரி அதிகமா இந்த வன்மம் இந்த உலகத்துல யார் இந்த மாதிரி இந்த வன்மத்தை அதிகமா செய்யறாங்க, யார் அதிகமா வயலன்ஸ், யார் ரத்தத்தை அதிகமா சிந்துகின்றார்கள்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? சில பேர் உங்க என்ன சொல்லணும், வரலாறுல இருந்து நீங்க யோசிச்சு கூட சொல்லலாம், யார் அதிகமா அந்த மாதிரி ரத்தத்தை சிந்திருக்கிறாங்க? என்ன நினைக்கிறீங்க? எனக்கு வரலாறு செஞ்ச ரத்த சிந்தினா ஏசப்பதான். ரத்த சிந்தினர். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ மற்றவங்களை கொலை செய்துன்றவர் யார்? ஹிட்லர். இப்போ நீங்க ஹிட்லரை பத்தி யோசிக்கலாம். ஹிட்லர் 50 லட்சம் 60 லட்சம் யூத மக்களை அவரு கொலை செய்திருக்கின்றார். அது மட்டும் இல்ல, 50 லட்சம் பேர் வேற நபர்களை அவர் கொலை செய்திருக்கின்றார். இது மாதிரி வேற யாராவது உங்களால சிந்திக்க முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? சில பேர் ஸ்டாலின், ரஷ்யால இருந்து ஸ்டாலின் அவர் ஒரு 2ல இருந்து 3 கோடி சில பேர்லாம் 4 கோடி 5 கோடி அவரு கொலை செய்து அவர் வழியாக இந்த மாதிரி இறந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதை விட அதிகமாக ஒரு வருஷம் 7.3 கோடி அபார்ஷன் இந்த உலகத்துல நடக்குது. ஒரு வருஷத்துக்கு கணக்குல இருக்கிற அபார்ஷனை பத்தி நான் பேசுறேன். 7.3 கோடி. அப்ப லாஸ்ட் 10 வருஷத்துல, ஒரு வருஷத்துல இவ்வளவு நடக்குதுன்னா லாஸ்ட் 10 வருஷத்துல எண்ணிக்கை எடுத்து பாத்தீங்கன்னா கணக்கு இருக்கிற அபார்ஷன் 7.3 crores. அப்போ 10 வருஷத்துல 73 கோடி அபார்ஷன் நடந்தது. இத்தனைக்கும் இது கணக்குல இருக்கிறது. கணக்குல இல்லாதது பிரைவேட் கிளினிக்ஸ்ல இருக்கலாம், சில கணக்கே இருக்காது, யாருக்கும் தெரியாம பண்ணியிருப்பான். சில பேர் வீட்லயே சில மருந்துகளை பயன்படுத்தி, சில விஷயங்கள்லாம் பயன்படுத்தி அபார்ஷன் நடந்திருக்கும். எனக்கு பல பேர் இந்த கவுன்சிலிங் வரவங்களுக்காக கடவுள் வெளிப்படுத்துகின்ற ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 அபார்ஷனாவது நான் கேள்விப்பட்டிருக்கேன். 50ல இருந்து ஒரு 100 வாட்டி கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன். இந்த 139வது சங்கீர்த்தனத்துல பார்த்தாலும் சரி, தாவீது கடவுள் உருவாக்குவது கடவுள் தான்.
ஆண்டவரின் சாயல்ல நம்ம வந்து ஒரு குழந்தையும் உருவாக்கப்படுகின்றது. ஒரு குழந்தையும் வந்து அவரு எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்து உருவாக்குகின்றார். 139வது சங்கீர்த்தனம் 13 16 வரைக்கும் இது ஒரு அற்புதத்தை ஆண்டவர் வந்து உருவாக்குகின்றார். வாசிக்கிறீங்களா? 13 16. ஏனெனில் என் உள்ளுறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே, என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நல்கின்றேன். செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். என் எலும்பு உமக்கு மறைவானது அன்று. மறைவான முறையில் நான் உருவானதையும் பூவுலகின் ஆழ்பகுதிகளில் நான் உருப்பெற்றதையும் நீர் அறிந்திருந்தீர். கண்கள் கருமுழையில் என் உறுப்புகளை கண்டன. நீர் எனக்கு குறித்து வைத்துள்ள நாட்கள் எல்லாம் எனக்கு வாழ்நாள் எதுவுமே இல்லாத காலத்திலேயே உமது நூலில் எழுதப்பட்டுள்ளன. ஆமீன். அவரோட நூலில் அவர் உருவாக்குகின்றார்ன்றது மட்டும் கிடையாது, நம்ம நாட்கள் கூட வந்து அதுல எழுதப்பட்டிருக்கு. அவருக்கு தெரியும் இத்தனை நாள் அவர் நம்ம ஒரு மனிதன் வாழணும் அப்படின்னு சொல்லி. யோபின் புத்தகம் 14:5வது வசனம், எத்தனை மாதங்கள் எத்தனை வருடங்கள் நம்ம வாழணும் அப்படி கடவுளோட புத்தகத்தில் அது இருக்கு. எந்தெந்த செயல்கள் நம்ம செய்யணும்ன்றது கூட வந்து இந்த பிபிலிய கல்வி நான் எடுக்கணும் அப்படின்றது கூட வந்து கடவுளோட புத்தகத்தில் இருக்கு. யோபின் புத்தகம் 14:5வது வசனம் வாசிக்கிறீங்களா? அவர்களுடைய நாள்கள் உண்மையாகவே கணிக்கப்பட்டுள்ளன. அவர்களுடைய திங்கள்களின் எண்ணிக்கை உம்மிடம் உள்ளது. அவர்கள் கடக்க இயலாத எல்லையையும் குறித்தீர். ஆமேன். அல்லேலூயா. ஆமீன். அல்லேலூயா. நம்ம எல்லாம் எப்படி வந்து எத்தனை மாதங்கள் எத்தனை நாள் நம்ம வாழணும் எல்லாம் வந்து கடவுளோட ஒரு குழந்தை பிறப்புது அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு அற்புதத்தை கடவுள் செஞ்சுட்டு இருக்கிறார். ஒரு மிக முக்கியமான ஆசீர்வாதம். ஆனா ஒரு அபார்ஷன், கருவிலே கொலை செய்வது அப்படின்றதும் எளிதாக நடக்கின்ற ஒரு விஷயமா. எபேசியர் 2வது அதிகாரத்துல 10வது வசனம், அந்த குழந்தை பிறந்து என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லியே கடவுள் முடிவு பண்ணி தான் அனுப்புறாரு. உருவாக்குன்றது கடவுள் தான் உருவாக்குறாரு. ஆனா நம்மளோட அவரோட ஒத்துழைக்கின்றோம். எபேசியர் 2:10 வாசிக்கிறீங்களா? ஏனெனில் நாம் கடவுளின் கை வேலைப்பாடு, நற்செயல்கள் புரிவதற்கு என்றே கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். இவ்வாறு நற்செயல்கள் புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆமீன். ஆமீன். கிறிஸ்து திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபை இது வந்து ஒரு உள்ளார்ந்த ஒரு தீமை அப்படின்னு சொல்லி. ஏன்னா எந்த சூழ்நிலையும் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் சரி, சமூகம் என்ன சொல்லுதோ, இந்த அபார்ஷன் அப்படின்றது ஒரு கட்டளைக்கு மீறி நம்ம வந்து ஒரு கொலை செய்கின்றோம். சாதாரண ஒரு கொலை கிடையாது. இப்போ எனக்கு எதிராக ஒருத்தர் வராரு, அப்போ கொலை செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறாரு அப்படின்னா என்னால எதிர்க்க முடியும். என்னால சில விஷயங்கள் செய்ய முடியும் அதை எதிர்ப்பதற்கு. இது 5வது கட்டளைக்கு மாறாக இருக்கின்றது மட்டும் இல்ல, இது சாதாரணமான ஒரு இன்னசென்ட் பிளட், கையால் ஆளாத ஒரு குழந்தையை வந்து கொல்வது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தவறு. அந்த ஒரு குழந்தைய பாதுகாக்க வேண்டிய ஒரு நபரே அதை வந்து கொலை செய்கின்றது அப்படின்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இந்த நூற்றாண்டுல இது கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் கிடையாது. திதாக்கே அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்கு. 1வது நூற்றாண்டுல 2வது நூற்றாண்டுல சீடர்கள் எழுதின ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புத்தகத்துல போட்டிருப்பாங்க இந்த மாதிரி குழந்தைகளை வந்து அபார்ஷன் செய்யக்கூடாது அப்படின்ட்டு. கானானிய தேசத்தில் கடவுள் வந்து அங்க அழிவு வந்த ஒரு மிக முக்கியமான காரணம். லேவியர் நூல் 18வது அதிகாரம் 21 25 எல்லாம் வரைக்கும் எல்லாம் வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெளிவா அதுல போட்டிருக்கும். மோலெக் என்ற கடவுளுக்கு அவங்க குழந்தைகளை பலியாக செலுத்துவார்கள்.
கடவுளுக்காக நம்ம இந்த குழந்தைகளை பெற்றெடுப்பது அப்படின்றது நம்ம ஒரு கடமை. நம்ம வந்து இந்த அபார்ஷன் அப்படின்றது ஆண்டவருக்கு அருவருப்பான ஒரு விஷயம். லேவியர் நூல் 18வது அதிகாரம் 21 25 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? உன் பிள்ளைகளுள் யாரையேனும் மோலோக்கிற்கு எரிபலியாக்கி உன் கடவுளின் திருப்பெயரை இழிவுபடுத்தாதே. நானே ஆண்டவர். பெண்ணுடன் பாலுறவு கொள்வது போல் ஆணோடு கொள்ளாதே, அது அருவருப்பு. எந்த விலங்கோடும் பாலுறவு கொண்டு உன்னை தீட்டாக்கி கொள்ளாதே. எந்த பெண்ணும் விலங்கோடு பாலுறவு கொள்ள வேண்டாம், அது முறைகேடான அருவருப்பு. இவற்றில் ஒன்றினாலும் உங்களை தீட்டாக்கி கொள்ள வேண்டாம். ஏனெனில் நான் உங்களுக்கு முன்பாக சுருத்திவிட்ட வேற்றினத்தவர் இவற்றால் தீட்டானதால் நாடே தீட்டாகிவிட்டது. இவ்வாறு நாடு தீட்டுப்பட்டதால் நான் அதன் குற்றங்களுக்காக தண்டனை வழங்கினேன். நாடும் அவர்களை வெளியே கக்கியது. ஆமீன். ஆமீன். இதுல வேற பல பாவங்கள் போடப்பட்டிருக்கும். இதுல ஒரு முக்கியமான பாவம், கத்தோலிக்க திருச்சபையில யார் இந்த தவறு செய்கின்றார்கள் மற்றும் இதுக்கு உடந்தையாக இருக்கின்றவர்கள். இதுல சில நர்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க, நர்ஸா வேலை செய்கின்றவர்கள் சில பேர் இருக்கிறீங்க. அப்போ இந்த நர்ஸா இதுல உடந்தையாக இருந்தாலும் சரி, இந்த பாவத்திற்கு அபார்ஷனுக்கு அவங்க உடந்தையா இருந்தாலும் அது அவங்க அதுவும் பாவம் தான். டாக்டரா இருக்கட்டும், அது அவங்க உடந்தையா இருந்திருக்கிறாங்க, அவங்களோட அந்த அபார்ஷன் செய்யறதுக்கு அவங்க உதவி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இன்னொரு ஆளுக்கு அபார்ஷன் செய்யறதுக்கு இது இப்படித்தானே அபார்ஷன் செஞ்சிரு அந்த மாதிரி சொல்வதும் அதுவும் பாவம் தான். அது ஆட்டோமேட்டிக் எக்ஸ்கம்யூனிகேஷன். திருச்சபையோட ஒரு இணைப்பு கிடையாது உங்களுக்கு அப்படின்ட்டு. ஆட்டோமேட்டிக் எக்ஸ்கம்யூனிகேஷன், திருச்சபையோட ஒரு இணைப்பே கிடையாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு குருத்தோர் உங்களுக்கு நீங்க திருச்சபையில கிடையாது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற விஷயங்கள். அதுக்காக நமக்கு ஒரு விதமான ஒரு இதுவுமே ஹோப்பே கிடையாதுன்றது கிடையாது. பாவ சங்கீதனத்தில் உள்ளம் நொறுங்கி நம்ம பாவத்துக்காக இந்த பாவத்துக்காக, இந்த கொலைக்காக, அபார்ஷனுக்காக நம்ம வருந்தி பாவ மன்னிப்பை கேட்டோம் அப்படின்னு சொன்னா உறுதியா பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கும். முழுமையா ரத்தத்தால் நம்ம தூய்மைப்படுவோம். அதுக்காக நமக்கு நம்ம ஐயோ போச்சு எல்லாமே போச்சு அப்படின்னு யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இதோட ஒரு முக்கியத்துவம் கடவுள் கண்ணில எவ்வளோ ஒரு அருவருப்பான பாவம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா, அது அதெல்லாம் ஒரு புழு மாதிரி தான். ஒரு 1 மாசம் 2 மாசம்லாம் ஆகும்போது இல்லை, அதுக்கு ஒரு ஹார்ட் பீட் இருக்கு, கரங்கள் இருக்கு, வேதனை. நம்ம அதை அபார்ஷன் செய்யும் போது அதுக்கு வேதனை உணர முடியும், அந்த குழந்தைக்கு வேதனை உணர முடியும். அதுக்காக இந்த அபார்ஷன் அபார்ஷன் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை எந்த சூழ்நிலையிலையும் கிடையாது. சில நோய்கள், சில நேரத்துல உங்களுக்கு சில நோய்கள் இருக்கு. அந்த குழந்தை பிறக்கும் போது உங்களுக்கு சில நோய் இருக்கு, அந்த பெண்மணிக்கு சில நோய் இருக்கு. அந்த நோய் சரிப்படுத்துறதுக்கு நீங்க செய்யற ட்ரீட்மெண்ட் வழியா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆகுது அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த வழியா அந்த குழந்தை இறந்து போகுது அப்படின்னு சொன்னா, அதுக்கு நம்ம அந்த அபார்ஷனுக்கு நம்ம உடந்த கிடையாது, ஒரு இது கிடையாது, தவறு கிடையாது. ஆனா அது தவிர வேற எல்லா அபார்ஷனும் தவறான ஒரு விஷயம், கடவுளுக்கு அருவருப்பான ஒரு செயல் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். முக்கியமா பல அபார்ஷன்கள் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பெண்மணிகளுக்கு எதிராக தான் அதிகமான அபார்ஷன்கள் நடக்குது சமூகத்துல. முக்கியமா இந்தியா, சைனாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பெண்மணிகளுக்கு எதிராக ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் ஒரு அருவருப்பான விஷயம். இந்த சமூகத்துல நீங்க எனக்கு என்ன சொன்னா, ஒரு பெண்மணி நடந்த ஒரு நிகழ்வை பத்தி சொல்றேன். ஒரு பெண்மணி ஜுவானா அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுல
அவங்க அப்பா வந்து இந்த ஒரு திருமணத்திற்கு அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க வந்து பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. பிரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் திருமணம் ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்னு சொன்னதுனால அபார்ஷன் வந்து செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அது அபார்ஷன் செய்யறதுக்கு பதிலாக குழந்தைய பெற்றுக்கிட்டு அடாப்ஷன், அந்த குழந்தைய வந்து வளர்க்கறதுக்கு இன்னும் ஒருத்தவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அந்த குழந்தை தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் இந்த ஆப்பிள் ஃபோனை வந்து அவர் தான் உருவாக்கினார். அவர் தான் அந்த கம்பெனி, ஐஃபோன் கம்பெனி வந்து அவர் உருவாக்கினார். அவர் தான். நான் இங்கே உயிரோடு இருக்கிற காரணம் 23வது வயசுல அவங்க அந்த முடிவு எடுத்தாங்க. 23வது வயசுல. இந்த மாதிரி பல கதைகள் இருக்கு. டிம் டீபோ அப்படின்னு சொல்றாரு. அவரோட அம்மாவுக்கு வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான நோய், ரொம்ப இக்கட்டான ஒரு நோய். பிலிப்பீன்ஸ்ல வந்து அவங்க கிறிஸ்துவ ஒரு மிஷினரியா இருந்தாங்க. கிறிஸ்துவ மிஷினரி. அவங்களுக்கு கொடுத்த ஆன்டிபயோட்டிக் அந்த பிளாசண்டா வந்து டிட்டாச் ஆயிடுச்சுன்னு நீங்க அபார்ட் பண்ணிடுங்க, எப்படி இருந்தாலும் வந்து அந்த குழந்தை அழிஞ்சிரும்ன்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனா அவங்க தாயும் அவங்க தகப்பனும் வந்து 2 பேருமே வந்து உறுதியா நாங்க அபார்ஷன் செய்ய மாட்டோம், நாங்க நம்பிக்கையுடன் இந்த குழந்தைக்கு வந்து எது ஆனாலும் சரி நாங்க வந்து ஏற்றுக்கொள்கின்றோம். அந்த குழந்தை வளர்ந்தது, குழந்தை வந்து நோய் இல்லாம வந்ததுன்றது மட்டும் இல்லை, அவங்க வந்து ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் பிளேயர் டிம் டீபோ, நீங்க இதை அடிச்சு பார்க்கலாம் கூகுள்ல. அவர் பெரிய வீரராக வந்தார். அவங்க வந்து அவர் அது மட்டும் இல்லை, அவரு இந்த ப்ரோ லைஃப் அபார்ஷனுக்கு எதிரான பல விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார். அதுக்காக அவர் பல போராட்டங்கள் நடத்தியிருக்கிறார். டிம் டீபோ அப்படின்னு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஆண்ட்ரியா பொச்செல்லி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அபார்ஷன் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்ன காலத்துல வந்து அவங்களுக்கு அப்பெண்டிசைட்டிஸோட மருந்தெல்லாம் கொடுத்துருந்தாங்க. குழந்தை செத்து இருக்கும், நீங்க வந்து அது குழந்தை வளர்ந்தெல்லாம் பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க. அவங்க அதை நம்ப தயாராகவே இல்லை. அவங்க அந்த குழந்தையை ஏற்றுக்கொண்டாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 12வது வயசுல ஆண்ட்ரியா பொச்செல்லி வந்து 12வது வயசுல அவருக்கு கண்ணு தெரியாம போன சூழ்நிலையிலும் இப்பவும் நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த உலகத்திலேயே ஒன் ஆஃப் த ஃபேமஸ் மியூசிஷியன், ஒரு பெரிய ஒரு பாடகராக அவர் போப் ஆண்டவர்கள்லாம் அவர் பாடியிருக்கிறார். பல மியூசிக்லாம் அவர் வந்து பாடியிருக்கிறார். இப்பவும் கண்ணு தெரியாது. நம்ம சில கஷ்டங்களை பார்த்து, சில வேதனைகளை பார்த்து சிலுவையை தூக்குறதுக்கு நம்ம தயாராக இல்லை. அபார்ஷன் எளிதான ஒரு வழியை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கின்றோம். புனித சென்ட் ஜியன்னா பெரட்டா அவங்க வந்து டாக்டராக இருந்தாங்க. டாக்டர், இட்டாலியன் பீடியாட்ரிஷியன், குழந்தைங்களுக்காக டாக்டராக இருந்தாங்க. 4வது குழந்தை பிறந்து இருக்கும்போது, குழந்தையோட கருவுற்று இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு டியூமர், அவங்க வயிற்றுல ஒரு டியூமர் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அபார்ஷன் செய்வதற்கு அவங்க மறுத்துட்டாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கே அவங்க மறுத்துட்டாங்க. இத்தனைக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாலும் வந்து தவறு கிடையாது. என் வாழ்க்கையா இல்ல என் குழந்தையின் வாழ்க்கையா அப்படின்னு பார்த்தா என் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, என் குழந்தையின் வாழ்க்கையை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அவங்களோட குழந்தை. அதனால இப்போ அவங்க வந்து ஒரு புனிதியாக, ஜியன்னா மூலா ஒரு புனிதியாக அவங்க வந்து யாருக்கு புனிதி? தாய்மாருக்கு, மனைவியர்களுக்கு, டாக்டர்ஸுக்கு, குடும்பத்திற்கு ஒரு புனிதியாக அவங்க வந்து அழைக்கப்படுகின்றாங்க. பிரைஸ் தி லார்ட். இது ஒரு பெண்மணி, எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி, கொஞ்சம் சில வருடங்கள் முன்னாடி அவங்க வந்து ஜெபத்துக்காக கூப்பிட்டுருந்தாங்க. பிரதர், நான் வந்து சில வருடங்களாக எனக்கு 2 கையிலையும் வந்து வேதனை, 2 கையிலையும் வேதனை, பல வருடங்களாக இந்த வேதனையில் நான் வந்து அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் வெளிப்படுத்தினது, நீங்க கேட்கறதுக்கு எனக்கு அந்த காலகட்டத்தில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு வந்து இருக்கும் ஒரு 50 வயசு 55 வயசு கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஆண்டவர் கேட்க சொல்றாரு,
நீங்க அபார்ஷன் ஏதாவது பண்ணியிருக்கிறீங்களா? அபார்ஷன் பண்ணியிருக்கிறேன் பிரதர். எனக்கு வந்து 40 வயசுக்கு மேல ஆனோம், 45 வயசோ ஏதோ ஒரு வயசுல வந்து அவங்களுக்கு வந்து பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. ஐயோ, இந்த வயசுல பிரெக்னென்ட் ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அபார்ஷன் பண்ணிடலாம். சமூகம் என்ன சொல்லும்? யார் இந்த மாதிரி ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அபார்ஷன் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கையில வேதனை, கையில் அந்த வேதனையில வந்து அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பல வருடங்களாக. இந்த வேதனை எப்போ அவங்க வந்து அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டு பாவத்தை உணர்ந்து பாவத்திற்காக கடவுள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கும் போது ஆண்டவர் விடுதலை தருகின்றார். பலவிதமான அது இது ஒரு ரேப்பு நடந்திருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தவறு, ஒரு தவறு நடந்தது அப்படின்றதுனால இன்னொரு தவறை வைத்து இந்த தவறை சரிப்படுத்த முடியாது. ஒரு ரேப்பு நடந்து ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அதுக்காக ஒரு அபார்ஷன் பண்றதுனால அந்த ரேப்பு நடந்த ஆளுக்கு ஒரு நீதி கிடைக்க போறது கிடையாது. இன்னொரு தவறு செய்வதனால இன்னொரு தீமை செய்வதனால ஒரு நன்மையும் வரப்போறது கிடையாது. எந்த சூழ்நிலையும் நம்ம வந்து இந்த அபார்ஷனுக்கு சிந்தனைக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. இடம் கொடுக்க ஆண்டவருக்கு வந்து விருப்பமில்லாத ஒரு விஷயம். புனித தெரேசா ஆஃப் கல்கட்டா அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த உலகத்தில் இப்போ இந்த காலகட்டத்துல சமாதானத்தின் இழப்பின் காரணம் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைகளுக்கு எதிரான நம்ம இப்போ இந்த காலகட்டத்தில் செய்த போர். இது ஒரு போர், குழந்தைகளுக்கு எதிரான செய்யப்பட்ட ஒரு போர். ஒரு வருஷத்துல 7 கோடி தெரிஞ்ச கணக்கு இருக்கிற அபார்ஷன்கள். எத்தனை அபார்ஷன் வந்து கணக்கு இல்லாம அருவருப்பான செயல்கள் கடவுளுக்கு எதிராக செஞ்சு இந்த உலகத்துல ஏன் இவ்வளவு பிரச்சனைன்ற நம்ம கேள்வி கேட்கறோம். ஏன் இந்த மாதிரி இயற்கையான இவ்வளவு பிரச்சனைகளும் கேள்வி கேட்கறோம். இதெல்லாம் வந்து வேதனைக்குரிய விஷயங்கள். ஒரு குழந்தை பிறக்கும் போதும் அந்த குழந்தைக்கு என்ன தேவை இருக்குன்றதோ கடவுளுக்கு தெரியும். அந்த தேவையை வந்து கடவுள் பூர்த்தி செய்வார். ஒரு இயேசு ஆண்டவர் பிறப்பதற்கு முன்னாடியா இல்ல பிறந்ததுக்கு அப்புறமா அந்த அரசர்கள் வந்து தங்கத்தை தருகின்றார்கள். இயேசு ஆண்டவர் பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அந்த தங்கத்தை வந்து பொருளாதார தேவையும் அவர் பூர்த்தி செய்வார். நம்ம நம்பிக்கை குறைவானவர்களாக இருக்கணும். அதனாலதான் வந்து தன்னோட ஆசிரியர் நம்மளால பெற முடியல, ஆசிரியரை பெற முடியல. நம்பிக்கை குன்றியவர்களே அப்படின்னு ஆண்டவர் சொல்ற மாதிரி சமாதானம், நம்ம உண்மையா இந்த உலகத்தில் சமாதானம் இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் வார்த்தையின்படி அருவருப்பான செயல்கள் நம்ம செய்யக்கூடாது. இந்த வன்மத்தை நம்ம கரத்தில் எடுக்கக்கூடாது. முக்கியமா குழந்தைகளுக்கு எதிராக நம்ம எடுக்கக்கூடாது. குழந்தைகளுக்கு எதிராக நம்ம எடுக்கக்கூடாது. சில பேர் வந்து கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளோ இவ்வளோ நோய்கள், இவ்வளோ பிரச்சனைகள், இந்த கேன்சருக்கெல்லாம் ஒரு தீர்வே வரலையே. அவங்க ஆதங்கப்படுறாங்க. கேன்சருக்கெல்லாம் ஒரு தீர்வே வரலையே, எய்ட்ஸுக்கெல்லாம் வந்து இன்னும் சில தீர்வுகளே வரலையே, இந்த டியூமர் அந்த மாதிரி பல நோய்கள் இன்னும் புதுசா வந்துட்டு இருக்கு, ஒரு தீர்வு வர மாட்டேங்குது அப்படின்ட்டு. தீர்வு தருவதற்கு ஒரு குழந்தைய வந்து வழியாக, ஒரு ஆசீர்வாதத்தின் வழியாக தான் அந்த தீர்வு வரும். ஒரு மீட்பு இயேசுவாண்டவர் பிறந்ததுனால நமக்கு ஒரு மீட்பு நமக்கு கிடைக்குது. அதுபோல ஒரு குழந்தை வழியாக நம்ம ஒரு பிரச்சனைகளுக்கும் ஒரு பதில் அவர் தருகின்றார். நம்ம அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதனால வாழ்க்கையில இன்னும் நமக்கு பல பிரச்சனைகளுக்கு தீர்வு வராத காரணம் இதுதான். பல பிரச்சனைகளுக்கு தீர்வு வராத காரணம் இதுதான், வேற எதுவும் கிடையாது. எல்லாம் வர வேண்டிய தீர்வு எல்லாம் வந்து நம்ம சேர்ந்து வந்து ஒன்னுட்டு இருக்கோம். நம்ம சில தவறுகளை செய்யறோன்றது மட்டும் இல்ல, மற்றவங்களையும் இந்த தவறை செய்ய வைக்கின்றோம். இது வந்து ஒரு அட்வைஸ் எல்லாம் கிடையாது, ஒரு கட்டளை. 5வது கட்டளைக்கு எதிரான கொலை செய்யாதே என்ற கட்டளை அது. அதுக்காக இது வந்து அதுக்காக நம்ம இரக்கத்தை காட்டக்கூடாதுன்னு கிடையாது. சில பேர் வந்து குழந்தை அவங்க வந்து கருவுற்று இருக்கின்றாங்க அப்படின்னு சொன்னா நம்ம உதவி செய்யலாம், ஒரு கருணையை காட்டலாம், நம்ம உதவி செய்யணும்.
அதுக்கு ஒரு கடமை இருக்கு. கடவுள் அதை எதிர்பார்க்கின்றார், உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி. பல பேர் என்னன்னா, என் சரீரம் என்னோட நான் இது வேணா செய்யலாம் அப்படின்ட்டு. லூக்கா நற்செய்தி 22:19 வசனம், இது என் சரீரம், நான் உனக்காக தந்திருக்கேன். நம்ம சரீரம் கடவுளோட ஆலயம், கடவுளுக்காக பயன்படுத்த வேண்டியது அப்படின்றத நம்ம மறந்து விடுகின்றோம். லூக்கா நற்செய்தி 22:19 வாசிக்கிறீங்களா? பின்பு அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல், எனது நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் சரீரத்தை அவரே கொடுக்குறார். ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்குது அப்படின்னா சரீரத்தை அவங்களே கொடுக்கணும். அவங்க சரீரத்தை கொடுப்பதற்கு சரீரத்தை நம்ம பயன்படுத்துகின்றோம். நம்ம சுய இன்பத்திற்காக பயன்படுத்துகின்றோம். சுயநலவுக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி இல்லாம கடவுளுக்காக பயன்படுத்துகின்றவர்களாக மாற நம்ம ஒவ்வொருத்தரையும் அழைக்கின்றார். இது ஒரு சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. இது நம்ம இந்த விஷயங்களை கேட்டா பத்தாது. இது மற்றவர்களை பல பேர் இது அறிவின்மையால் அழிந்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த பல பேருக்கு இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தால் மட்டும் பத்தாது, பல பேருக்கு இது சொல்லிக் கொடுக்கணும். இந்த ஒரு முக்கியத்துவத்தை அவங்க வெளிப்படுத்தணும், அவங்க புரிஞ்சுக்கணும். பல பேர் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். பல தவறான போதனைகள் பல பேருக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? உறுதியா கேள்வி இருக்கு, வாய்ப்பு நிறையவே இருக்கு. தயக்கப்படாம கேளுங்க. பிரதர், எனக்கு ஒரு கேள்வி பிரதர், ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். இப்போ குழந்தைகளை அழிப்பது கொலை என்று நீங்கள் எங்களுக்கு போதித்தீர்கள். ஆனா இதே கொலையை கவர்மெண்டே ஒரு டைம் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. 82 இந்திரா காந்தி கொடுத்திருக்காங்க. கட்டாயம் கருத்தடை வேண்டும் என்று ஒரு ஆணையை பிறப்பித்தார்கள். அப்போ மக்கள் எல்லாரும் கட்டுப்பட்டு கருத்தடை செய்யும், அது ஒரு கொலை தானே? உறுதியா கொலைதான். அது சைனா நாட்டிலயும் அந்த மாதிரிதான் செஞ்சாங்க. இப்போ சைனா நாட்டுல கெஞ்சுறாங்க, தயவு செய்து குழந்தைய பெத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. அது தெரியுமா? அப்போ அப்படிங்கும் போது நாடே ஒரு சட்டத்தை போடும் போது அந்த சட்டத்துக்கு தமிழ் மக்கள் கட்டுப்பட்டுத்தான் ஆகணுங்கிற விதி இருக்கும்போது அது பாமர மக்கள் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அதே போல கொரோனா பீரியட் வரும்போது எல்லா ஆலயங்களும் மூடப்பட்டு நற்கருணை கையில கொடுக்காம நம்ம தொலைக்காட்சி வழியே பார்த்து ப்ரே செஞ்ச காலத்தையும் கவர்மெண்ட் தான் கொடுத்தது. இப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட நாட்கள் மக்கள் என்ன செய்ய முடியும்? பாருங்க, நான் கொரோனா காலகட்டத்துல எப்போ இந்த மாதிரி எல்லாம் நற்கருணை உங்களுக்கு தரக்கூடாதுன்னு சொன்ன காலகட்டத்திலையும் நம்ம ஜெபிச்சோன்னா ஒரு வாய்ப்பு தருவார் அவர். நான் போய் நற்கருணை வாங்கியிருக்கிறேன். கவர்மெண்ட் பல விஷயங்கள் சொல்லும். நமக்கு எது நீதி, எது சரி, கடவுள் கண்ணுல எது சரி, எது தப்பு நமக்கு தெரியும். இப்ப வேற சில சட்டங்கள்லாம் டாக்ஸ் கொடுக்க சொல்றாங்க. எல்லாருமே டாக்ஸ் பே பண்றாங்களா? இல்ல. அதே மாதிரிதான் இது கடவுளுக்கு அருவருப்புன்னு சொன்னா கடவுளுக்கு முதல் இடத்தை கொடுக்கணும். மனிதனை நான் கீழ்ப்படிவேனா, கடவுள் நான் கீழ்ப்படிவேனா நமக்கு யோசிக்கும். சரிங்களா? சில விஷயங்கள் நம்ம வேண்டான்னு வைக்கிறோம். சில விஷயங்கள் நம்ம குறுக்கு வழி நிறைய விஷயங்கள் யோசிக்கிறோம். ஆனா இதுக்கு வரும்போது நம்ம கடவுளுக்கு கட்டுப்படுறோம். அந்த மாதிரி இல்ல. எது கடவுளின் கண்ணிலை, கடவுளின் முதல் இடத்துல வைக்கும் போது நமக்கு கடவுள் தேவையானது செய்வார். நான் ஆசைப்பட்டேன், ஆண்டவரே இந்த கொரோனா காலகட்டத்திலையும் உங்க நற்கருணை எனக்கு வேணும் அப்படின்னு அதுக்கு ஒரு வாய்ப்பையும் கடவுள் தந்தார். கண்டிப்பா அது ஒத்துக்கிறோம். அதே போலதான் அந்த 82 பேர்ல தடையை நீக்கினதுக்கு அப்புறம் மக்கள் அதுக்கப்புறம் அறியாம செய்யற தப்பு கடவுளை கண்டிப்பா எல்லாத்துக்கும் படிச்சு கொடுப்பாரு. அது உறுதியோடு மனதையோடு நான் அதை செய்ய மாட்டேங்கிற எண்ணம் கடவுள் அவங்க மனதை பலப்படுத்தணும். அப்பதான் மக்கள் தெளிவா இருப்பாங்க. கரெக்ட். ஆனா இந்த அறிவு நமக்கு தேவை. இந்த அறிவு ஆண்டவருக்கு அருவருப்பான செயல் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வன்மத்தை கடவுள் வெறுக்கின்றார் அப்படின்றத, ரத்தத்தை சிந்துவது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இது தலைமுறைகளை பாதிக்கும், ஒரு தலைமுறைகளை பாதிக்கின்ற ஒரு பாவம் என்று நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சாதாரண விஷயமா யோசிக்க கூடாது. இதுக்கு நீங்க இந்த தவறு செஞ்சிருக்கிறீங்களா, பாவ மன்னிப்புல நம்ம குற்ற உணர்வு நீங்குகின்றது. அதற்காக நீங்க கழுவாய் செய்யணும்.
இது சாதாரண பாவமாக எடுத்துக்க கூடாது. சரிங்களா? லிஜு பிரதர் வந்து ஏதோ வந்து பங்கு வைக்க ஆசைப்படுறாரு. பேசுறீங்களா மிஸ்டர் லிஜு? இது 82ல இந்திரா காந்தி பீரியட்ல மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி ஹிஸ்டரியிலையும் நிறைய தடவை நடந்திருக்கு. அப்போ அபார்ஷன் இல்லாட்டி எந்த விதமான கொலையா இருந்தாலும் அது கொலை, கடவுள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அதை எதிர்த்து செய்ய அதற்கு இந்த மாதிரி அரசின் திட்டத்தை முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இறந்திருக்காங்க. இதுக்காக ரத்த சாட்சியா இறந்த ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ கவர்மெண்ட் யார்கிட்டையும் வலுப்படுத்தல, கட்டாயப்படுத்தல, அவங்க இன்ட்ரோடியூஸ் தான் பண்ணாங்க. அப்போ அதோட சைடு எஃபெக்ட் இப்பவும் நடந்துட்டு இருக்குது. அப்ப இது வழியாக கடவுள் தூய ஆவி என்ன சொல்ல விரும்புறார் அப்படின்னா, கடவுளின் கட்டளை எல்லா கட்டளைக்கும் மேலானது. அந்த கட்டளையை கீழ்ப்படுகிறதுக்காக இரத்த சாட்சிகளா இறந்த ஆளுக பைபிள்ல இருக்காங்க, இயேசுவுக்கு முன்னாடியும் இயேசுவுக்கு அப்புறமும். அப்போ ஒருத்தவங்க அந்த கட்டளை கொண்டு வர்றாங்கிறதுக்காக, கவர்மெண்ட் அந்த கட்டளை கொண்டு வருது அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பா செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ நமக்கு பிடிச்ச விஷயங்களும் மட்டும் நம்ம அதை சூஸ் பண்ணி, நமக்கு பிடிக்காதது வேண்டாம் அப்படிங்கிற வைக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இது. ரெண்டாவது விஷயம், யாரோ ஒருத்தவங்க முடிவு எடுத்துட்டாங்க, நான் அதுக்கு கீழ்ப்படுகிறேன் என் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி போறதுக்கெல்லாம் கடவுள் முன்னாடியில இந்த பாபத்திற்கு மன்னிப்பு கிடையாது. இது இந்திரா காந்தி அவங்க கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா, அவங்க பீரியட்ல இது கொண்டு வந்த போது எத்தனை அபார்ஷன் நடந்துச்சோ அதோட முழு உத்தரவாதித்தம், முழு ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க மேல கடவுள் வச்சிருவாரு. அதுல இருந்து யாருக்கும் எஸ்கேப் ஆக முடியாது. நீங்க அபார்ஷன், நான் வந்து ஒரு தடவை ஊட்டியில நினைக்கிறேன், ஒரு தியானத்துக்கு ஒரு பொண்ணுகிட்ட கேட்டேன், அபார்ஷன் பண்ணிருக்கேன். அந்த பொண்ணு இல்லைன்னு சொன்னுச்சு. திரும்பவும் கிடைக்கும் ப்ரேயர் பண்ணும்போது அபார்ஷன் தான் வந்துச்சு. அப்புறம் நான் அந்த ஜெபம் செஞ்சதுக்கு அப்புறம் தூய ஆவி என்கிட்ட சொன்னாரு, அந்த பொண்ணுக்கு தெரியும் ஒருத்தவங்க அபார்ஷன் பண்ண போறாங்கன்ட்டு, இந்த பொண்ணு எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அமைதியா இருந்திருக்கு. அதோட பலனே இந்த பொண்ணு அனுபவிச்சுட்டு இருக்குது. அப்போ நமக்கு தெரிஞ்சிட்டும் இது நமக்கு சொந்தக்காரங்க இல்ல, நமக்கு சொல்ல முடியாது அப்படின்ட்டுலாம் சொல்லி மாறி இருந்தாலும், மௌன அனுமதம், இதுக்கு பேரு மௌன சம்மதம் கொடுக்கறது அப்படிங்கிறது. மௌனமா நம்ம சம்மதம் கொடுத்தா கூட அது ஒரு பாவம், அது ஒரு கொலை. தவறு கிடையாது, அது ஒரு கொலை, அது ஒரு மிகப்பெரிய பாவம். கடவுள் அன்புல இருந்து நம்மள அது தள்ளி நிறுத்திடும். அதே மாதிரி இப்போ இதுல இந்த குரூப்ல அட்டெண்ட் பண்ணிட்டு வசனம் மட்டும் கொடுத்துறேன். ஒரே ஒரு வசனம், திருத்தூதர் பணிகள் 4வது அதிகாரம் 19-20 வாசிக்கிறீங்களா? யோவான் செய்தியில பேதுருவும் யோவானும் அவங்களுக்கு கிட்ட ஒரு கட்டளை கொடுக்குறாங்க, இந்த மாதிரிலாம் நீங்க இதெல்லாம் போதிக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. அவங்க அதுக்கு கீழ்ப்படியலை. இப்போ நீங்க சைனால கூட பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் போதிக்கக்கூடாது, சில விஷயங்கள் சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. அங்க நிறைய அண்டர் கிரவுண்ட் சர்ச்லாம் நிறைய இருக்கு. கத்தோலிக்க சிறுபை கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணதும் இருக்கு, அப்ரூவ் பண்ணாத அண்டர் கிரவுண்ட் சர்ச்சும் இருக்கு. சரிங்களா? திருத்தூதர் பணிகள் 4வது அதிகாரம் 19-20 வாசிக்கிறீங்களா? அதற்கு பேதுருவும் யோவானும் மறுமொழியாக, உங்களுக்கு செவி சாய்ப்பதா கடவுளுக்கு செவி சாய்ப்பதா? இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்றனர். ஆமீன். ஆமீன். ஸோ எந்த சூழ்நிலையிலும் வந்து கடவுளோட வார்த்தைக்கு மேலான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அதுக்கு தான் நம்ம கீழ்ப்படியணும். இந்த காலகட்டத்திலையும் இந்த மாதிரி வரலாம். ஏன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து ஹிந்து நம்ம மோடி அவர் வந்து சொல்லலாம், இப்போ இந்த கன்ஃபெஷன்லாம் வந்து கன்ஃபெஷன் வழியாக பல பிரச்சனைகள் வருது, பாவ சங்கீதம்லாம் இனி செய்யக்கூடாது, பல விஷயங்கள் வரலாம், எது வேணா வரலாம். அப்படி வரும்போது நம்ம கீழ்ப்படியணும் அவசியம் கிடையாது. சரிங்களா? வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? சாரி பிரதர் லிஜு, கண்டினியூ. பிரதர், எனக்கு ஒரு டவுட். என்னோட ஒர்க் பண்றாங்க ஒரு மிஸ். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் குயின்ஸ் வந்து பாமானுச்சு, அது வந்து அபார்ஷன் ஆயிடுச்சு, ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்லிட்டு அபார்ஷன் பண்ணிட்டாங்க. அடுத்து இப்போ 3 months கன்சீவ் ஆகியிருந்தாங்க. அதுவும் அந்த ஸ்கேன் எடுத்து பார்த்தப்ப அந்த குழந்தைக்கு இதய துடிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அதுவும் அவாய்ட் பண்ணிட்டாங்க. அவங்களும் ஒரு கிறிஸ்தவ பொண்ணு தான், ரொம்ப ஃபீல் பண்ணாங்க.
அப்ப அவங்களுக்கு என்னால ஆறுதல் சொல்ல முடியல. கடவுள் ஏதோ இரட்டிப்பான நன்மைய தருவாங்க மிஸ் கவலைப்படாதீங்க அப்படின்னு தான் சொன்னேன். அவங்களுக்கு ஏதாவது இறை வார்த்தை இருந்தா அவங்களுக்கு சொல்லலாமா பிரதர்? சொல்லலாம். அது தனித்துவமா ஒருத்தருக்கும் வந்து தனியா ஜெபிக்கணும். சும்மா இறை வார்த்தை நம்ம குடுக்க முடியாது. ஜெபிச்சு அவங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறதுக்கு ஏற்றபடியாக அவங்களுக்கு குடுக்கணும். சரிங்களா? இது ஓகே வந்து பிரதர். சும்மா சாதாரணமா அத அப்படி எதிர் வார்த்தை குடுக்கறதுக்கு பதிலா, அவங்களுக்கு தனித்துவமா ஜெபிச்சீங்கன்னா, இன்னும் ஆழமாக இறை வார்த்தை செல்லும். சரிங்களா? ஓகே பிரதர். அவங்களுக்கு வேணா அவங்க ஃப்ரீயா முடியும். அவங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா, ஒரு அப்பாயின்ட்மென்ட் புக் பண்ண சொல்லுங்க. சரிங்களா? ஓகே பிரதர். ம். அம்மா பிரதர் இந்த மாதிரி இப்ப நீங்க சொன்ன விஷயத்துக்கு நான் கண்டினியூஸ் ஒரு இது சொல்றேன். என்னோட ஃப்ரெண்டு இதே மாதிரி ப்ரெக்னென்ட் ஆயிருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தைக்கு ஹார்ட் பீட் இல்லைன்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்ப நான் அவங்கள்ட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம், நம்ம ஜெபிக்கலாம். ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்லி டாக்டர் அபார்ட் பண்ண சொன்னா அபார்ட் பண்ணாதீங்க, நம்ம ஜெபிக்கலாம். 1 மாசம் டைம் கொடுங்க. 1 மாசத்துக்கு அப்புறம் ஜெபிச்சுட்டு ஹார்ட் பீட் இல்லாட்டி நம்ம அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட கணவரும் நாங்க எல்லாரும் ஜெபிச்சோம். இன்னைக்கு அந்த குழந்தைக்கு 3 வயசு. அப்போ டாக்டர் கடவுள் கிடையாது, ஸ்கேன் கடவுள் கிடையாது, கடவுளுக்கு ஒரு திட்டம் இருக்கு. அப்போ நம்ம எப்போதுமே குறுக்கு வழி இந்த மாதிரி இது ஒரு டைப் குறுக்கு வழி. அதே மாதிரி தூய ஆவி இப்போ சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த குரூப்ல நிறைய பேரு அபார்ஷன் வேற, மிஸ்கேரேஜ் வேற. வயித்துல ஒரு குழந்தை உருவாயிருக்கு, அது நம்ம எதுவும் செய்யாம தானா இறந்து போகுது இல்லாட்டா அழிஞ்சு போகுதுன்னா அது மிஸ்கேரேஜ், அது பாபம் கிடையாது. ஆனா இந்த மாதிரி நம்ம குடும்பத்துல மிஸ்கேரேஜ் வழியா இறந்த குழந்தைகளுக்கு அவங்க அதாவது ஒரு குழந்தை பிறந்து ஞானஸ்தானம் கொடுக்காம அந்த குழந்தை இறந்துச்சுன்னா, அபார்ஷன் வழியாகவோ இல்ல மிஸ்கேரேஜ் வழியாகவோ இறந்துச்சுன்னா, அந்த குழந்தைகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம், அவங்களுக்காக நம்ம ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம். புனிதர்களுக்கு கொடுத்த ஒரு ஜெபம் இருக்கு. அபார்ஷன்ல இறக்குற குழந்தைய, இந்த மாதிரி இருக்கிற குழந்தைய லிம்போ அப்படிங்கிற ஒரு தளத்துல கடவுளோட இரக்கத்திற்காக காத்துட்டு இருப்பாங்க. அவங்க அந்த இரக்கம் கிடைச்ச உடனே அவங்க சொர்க்கத்துக்கு கடவுள்கிட்ட போய் சேர்ந்துருவாங்க. அப்போ நிறைய புனிதர்களுக்கு இந்த மாதிரி காட்சிகள் கொடுத்துருக்கு. அபார்ஷன்ல இறந்த குழந்தைகளுக்காக நம்பிக்கையில நம்ம வந்துட்டு ஜெபம் செஞ்சு அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கலாம். இது விருப்பப்பட்ட எல்லாத்துக்கும் இது நீங்க அது சர்க்குலேட் பண்ணலாம். இது அப்படி பண்றதுக்கு திருச்சபை அனுமதி கொடுக்குது. இப்போ எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா என் தங்கச்சிக்கு மிஸ்கேரேஜ் 2 தடவை ஆயிருக்கு. அப்ப அந்த அந்த குழந்தை நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு எங்க அம்மாவுக்கு ஒரு தடவை மிஸ்கேரேஜ் ஆயிருக்கு. அப்ப அந்த குழந்தை இப்படி எல்லாம் சேர்ந்து இத்தனை குழந்தைகளையும் ஜெபிச்சு அவங்களுக்கு பேர் வச்சு ஞானஸ்தானம் கொடுத்து இப்ப அவங்க சொர்க்கத்துல இருக்காங்க. அவங்கள்ட்ட ஜெபிச்சுட்டு இருக்கோம். அவங்க எந்த பாவமும் அறியாமல் இறந்த குழந்தைகனால புனிதத்தன்மையில் இருக்கிற குழந்தைங்க. அப்போ அவங்கள்ட்ட நமக்கு ஜெபிக்க கூட முடியும். இது உங்க உங்க எல்லாத்துக்காக ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜுக்காக சொன்னேன். இப்படி இதுக்கான ஒரு ஜெபமே இருக்கு. விருப்பப்படுறவங்களுக்கு அந்த ஜெபம் ஜெபிக்கலாம். சந்தேகம் இருக்கிறவங்க கேட்கலாம். பிரதர், இந்த விஷயம் நானும் கேள்விப்பட்டேன். அதாவது மெடிக்கல் லைன்ல இருக்கும்போது இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து ஹாஸ்பிட்டல் நடந்தது. அவங்க வந்து டாக்டர் செக்அப் பண்ணும்போது குழந்தைக்கு ஹார்ட் பீட் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பெற்றோர்கிட்ட சொன்னாங்க. அந்த தாய் வந்து வெளியே சொன்னாங்கன்னா, இது என்ன ஆனாலும் சரி நான் குழந்தை பெற்றெடுப்பேன். அது டாக்டர் வந்து என் குழந்தைக்கு ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்றது வந்து நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், மன உறுதியோடு நான் அந்த குழந்தை பெற்றெடுப்பேன்னு சொல்லி அந்த குழந்தை பெற்றெடுக்கும் போது அதே ஹாஸ்பிட்டல்ல அந்த குழந்தை பெற்றெடுத்தாங்க. அந்த குழந்தைக்கு எல்லாமே பரிபூர்ணமா எந்த ஒரு குறையெல்லாம் இருந்தது. இதுல ஒரு விஷயம் என்ன கேட்டோம்னா, அந்த தாயின் மனநிலை உறுதியோடு இருந்தால் அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்குங்கிறது அது ஒரு எடுத்துக்காட்டா இருந்தது. பிரைஸ் எல்லாம். அஜய், குட் ஈவினிங் பிரதர். பிரதர், ஆக்சுவலா எனக்கு வந்து 3 சிசேரியன் ஆயிடுச்சு. ஸோ 3 சிசேரியன் ஆனதுக்கு அப்புறமா அவங்க டாக்டர் வந்து உங்க ஹெல்த் இஷ்யூ வந்து சரியில்லை, உங்க யூட்ரஸ் வந்து ப்ராப்ளமா இருக்கு, ஸோ அதனால நீங்க கண்டிப்பா வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணியே ஆகணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல வந்து இது வந்து நம்ம பண்ற பாவம் அப்படின்னு வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் பிரதர் இந்த இது? ஃபேமிலி பிளானிங் செய்வது பாவம்.
அது ஒரு நோயினால ரிமூவ் பண்ணனா அது பாவம் கிடையாது. இப்போ அப்பெண்டிக்ஸ் இருக்கு, எல்லாத்துக்கும் ஆண்களுக்கு பெண்களுக்கு எல்லாருக்கும் அப்பெண்டிக்ஸ் இருக்கு. அது நோயா வரும்போது அதை ஆப்ரேட் பண்ணி வெளியே வெளியே எடுத்துடுறோம், அது பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு எந்த புனிதை அப்படிங்கிறது ஞாபகம் இல்லை. கடவுள் ஒரு புனிதைக்கு இப்படி சொல்லியிருக்காரு, கணவனும் மனைவியும் ஃபேமிலி பிளானிங் செஞ்சதுக்கு அப்புறம் உடல் உறவு கொள்ளும் போது கடவுள் பார்வையில அது விபச்சாரமாகத்தான் கருதப்படும். கணவனும் மனைவியும் சேர்ந்து விபச்சாரம் செய்யற மாதிரி தான் கடவுள் பார்ப்பாரு. ஃபேமிலி பிளானிங் அது பாவம். அது சின்ன பாவம் கிடையாது, சாவான பாவம். ஒவ்வொரு ஒவ்வொரு தம்பதிகளும் கணவன் மனைவியும் திருமணத்துல ஒண்ணு சேரும்போது கடவுளுக்கு ஒரு திட்டம் இருக்கு, இவங்களுக்கு இத்தனை குழந்தைகளை நான் கொடுக்கணும் அப்படின்னு கடவுள் ஆசைப்படுறாரு. கடவுள் கொடுக்கறது கடவுள் ஆசைப்படுறாரு. அதுல எனக்கு 1 போதும், எனக்கு 2 போதும், எனக்கு வேண்டாம் இப்படி சொல்ற ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் கடவுளோட அன்புக்கு எதிரான பாவம். அது சாதாரண பாவம் இல்லை, அது சாவான பாவம். உங்க கேஸ்ல ஃபேமிலி பிளானிங் அது அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக அது திரும்பவும் எப்படி சொல்றதுன்னு தெரியல, பட் அது பாவம். வீக்கா இருக்கு, திரும்பவும் கன்சீவ் ஆனா அதுல ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படிங்கிற அது நிறைய விஷயங்கள் இருக்கு. டைரக்டா ஜென்ரலா அப்படி ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 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 பொண்ணு இருக்காங்க, அவங்களோட கணவர் நிறைய குழந்தை வேணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த எனக்கு ஒரு தங்கச்சி முறையில வர வேண்டியவங்க, அந்த பொண்ணுக்கும் குழந்தைங்க வேணும்னு ஆசை இருக்கு. ஆனா இந்த குழந்தைகளை பாத்துக்கிறது இந்த கணவனோட அம்மாவும் இந்த மனைவியோட அம்மாவும். அவங்களுக்கு 2 பேருக்கும் கணவர் இல்லை. அப்ப இந்த 2 அம்மாக்கள் தான் பார்த்துட்டு இருக்காங்க. குழந்தைங்க ஜாஸ்தி குறும்பு செய்யுது அப்படின்னு சொல்லி குழந்தைய பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி கணவனுக்கே தெரியாம மனைவியை கூட்டிட்டு போய் ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய சாவான பாவம் தெரியுங்களா? இதோட கிராவிட்டி இதெல்லாம் பிசாசு கண் அடைச்சு வச்சிருக்கிற, நம்மள்ட்ட கண் அடைச்சு வச்சிருக்கிற விஷயங்கள். ஜியன்னா இருக்காங்க இல்லையா, இப்ப அஜய் சொன்ன அந்த புனிதை, அதே மாதிரி கேரளால ஒருத்தவங்க இருக்காங்க. இறந்துருவாங்கங்கிறது தெரியும். இந்த குழந்தை முன்னாடி போச்சுன்னா குழந்தை ஃபெலோப்பின் டியூப் அப்படிங்கிற இடத்துல குழந்தை உருவாயிருச்சு. அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல இந்த குழந்தை வளர்ந்துச்சுன்னா அது வெடிச்சிரும், அம்மா செத்துருங்கிறது தெரிஞ்சிட்டோம். அவங்க அழிக்க மாட்டேன், என் குழந்தைய அழிக்க மாட்டேன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு குழந்தை பிறந்துச்சு, அம்மா இறந்துட்டாங்க. அப்படி அது கடவுள் கண்ணிலையில் இதெல்லாம் ரொம்ப விலை மதிக்க இயேசு பிதாவாகிய கடவுள் இவங்களை எப்படி பார்ப்பாங்கன்னா இயேசுவ மாதிரி தான் பார்ப்பாங்க. இயேசு நம்மளுக்காக தன் உயிரை அழிச்ச மாதிரி இந்த அம்மா அந்த குழந்தைக்காக தன்னோட உயிர் கொடுத்துருக்கு. மேக்சிமிலியன் கோல்பே புனிதரானதுக்கு ஒரே காரணம் இன்னொருத்தரோட தூக்குல போடுறோம்னு சொன்னதுக்கு பதிலா அவருக்காக நான் இறந்துக்கிறேன் அப்படின்னு இயேசுவோட மனநிலையில அவருக்காக இறந்தார். அவர் புனிதராயிட்டார். இதெல்லாம் திருமணம் நேத்திக்கு இயேசு எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு மிக திருமண வாழ்க்கையை பத்தியான ஒரு ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு ஸ்டடி. அதுல கடைசியா ஒரு வார்த்தை மட்டும் தான் சொன்னாரு. திருமணம் அப்படிங்கிற திருவருட் சாதனத்துல நான் கணவனும் மனைவியும் ஒண்ணு சேர கொண்டு வருவது எதுக்கு அப்படின்னா அவங்க என்ன மாதிரி ஆகிறதுக்கு. திருமணம் அப்படிங்கிற திருவருட் சாதனம் வழி நாம கிறிஸ்துவ மாதிரி ஆகிறதுக்காகத்தான் திருச்சபை திருமணத்தை கொடுத்துருக்கு. அப்போ அது என்னன்னா டையிங் டு செல்ஃப். நம்மளோட இதுலயே இறந்து கிறிஸ்து நம்மளில் உருவாகிறதுக்கு, தூய்மை அப்படிங்கிற தூய்மையா இருக்கிறதுக்கு மிகவும் முக்கியமா இருக்கிற ஒரு திருவருட்சாதனமாக திருமணம் அப்படிங்கிற திருவருட்சாதனத்தை கடவுள் சொல்றாரு. அப்ப இந்த ஃபேமிலி பிளானிங் பண்றது அப்படிங்கிறது எனக்கு உடல் வழியாக கிடைக்கிற சுகம் போதும், அது வழியாக கிடைக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி அது விபச்சாரம் அப்படிங்கிற பாவம். கணவனும் மனைவியுமாக இருந்தாலுமே அது விபச்சாரமா தான் கடவுள் பார்க்கிறார். இது நான் சொன்னது கிடையாது, ஒரு புனிதைக்கு இயேசு வெளிப்படுத்தி கொடுத்தது. நான் வேணா அவங்க யார் அப்படிங்கிறது அடுத்த நாட்கள்ல எங்கேயாவது டைம் கிடைச்சிச்சு நான் பார்த்து சொல்றேன். குடும்பத்தை அழிக்கிறதுக்கு பிசாசு நிறைய மெத்தட் ட்ரை பண்ணிட்டு இருக்குது. அதுல ரொம்ப கேஷுவலா இப்ப நடந்துட்டு இருக்கிற ஒரு மெத்தட் இந்த அபார்ஷன் அப்படிங்கிறது குழந்தை உருவானதுக்கு அப்புறம் அழிக்கிற விஷயமா இருந்துச்சுன்னா சில கணவன் மனைவிகள்
குழந்தையே வேண்டான்னு சொல்லி தள்ளி போடுற விஷயம் இருக்கு. அதுவும் கடவுள் முன்னாடி அருவருப்பான விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செஞ்சு செஞ்சு பாபத்திலே இருக்கிறதுங்கிறது கடவுளுக்கு ரொம்ப வலிக்கிற விஷயம். கடவுள் கொடுத்திருக்கிற உயிரை நம்ம எந்த விதத்திலையும் தடுத்து நிறுத்தக்கூடாது. பிதா, சுதன், பரிசுத்தாவி 3 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் அன்பு செஞ்சு அந்த அன்பு ஒவ்வொரு ஆத்மாக்களை இப்படி உருவாக்குற மாதிரி கணவனும் மனைவியும் ஒண்ணு சேர்றது. அவங்க ஒண்ணு சேரும்போது அவங்க மனசுல கடவுள் இது வழியாக எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தா நான் பெற்றுக்கொள்வதற்கு தயாரா இருக்கிறேன் அப்படிங்கிற மனநிலையில ஒண்ணு சேரணும் அப்படின்னு கடவுள் எதிர்பார்க்கிறார். அப்படி இல்லாமல் செய்யறது எல்லாமே பாபம். அது விபச்சாரமாகத்தான் கருதப்படும். இது வழியாக எனக்கு ஒரு குழந்தை உருவாச்சுன்னா நான் இந்த குழந்தைய பெற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மனநிலையில கணவனும் மனைவியும் ஒண்ணு சேரணும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? நேத்திக்கு கடவுள் எனக்கு சொல்லி கொடுத்த அந்த படிப்பனையில கடைசியா சொன்னது, திருமண வாழ்க்கை வாழ்வதற்கு கடவுளின் கிருபை ரொம்ப தேவை. கிரேஸ், தமிழ்ல கிருபையான்னு எனக்கு தெரியல, இங்கிலீஷ்ல கிரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஜாஸ்தி தேவை. அது பெற்றுக்கொள்ளாதவங்களுக்கு அந்த வாழ்க்கை வாழவே முடியாது. இன்னைக்கு நிறைய பேரு கடவுள் கண்ணு நிலையில கணவனும் மனைவியுமா இருக்கிறவங்களே விபச்சாரம் செய்யறது மாதிரி தான் கடவுள் பார்த்துட்டு இருக்கிறார். உங்களுக்கு இப்ப சில ஆளுங்க நினைப்பீங்க, நான் ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டேன், என்ன பண்றது? உங்க கணவன் மனைவி நீங்க 2 பேரும் உங்களுக்கு தயாரா இருந்துச்சுன்னா இது ரீஆப்ரேட் பண்ணி அதை இது பண்ணிக்கலாம். கேரளால அஜய் வீட்டு பக்கத்துல ஒரு டாக்டர் இருக்காரு, இலவசமா எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப காசு கம்மியா பண்ணி கொடுக்குற ஆப்ரேஷன் அது. அப்படி ஆப்ரேட் பண்ணி திரும்பவும் குழந்தைய பெற்றுக்கிட்ட கப்பிள்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. கடவுள் இது இப்படித்தான் பாக்குறார். அது நீங்க ஜெபிச்சு அந்த அந்த இது கரெக்ட் பண்ண விருப்பம் இருக்கிறவங்களுக்கு விருப்பம் கரெக்ட் பண்ணிக்கலாம். கடவுள் உடலை ஆலயமாக படைச்சிருக்கிறார், அதை அழிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. ஆக்சுவலா 2 டைப்ஸ் ஆஃப் ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கலாம். ஒன்னு பெர்மனன்ட் பண்ணிக்கலாம், ஒன்னு டெம்பரவரி பண்ணிப்பாங்க. டெம்பரவரி அப்படின்னு சொல்லும்போது அந்த 2 ஃபெலோப்பியன் டியூப்லையும் முடிச்சு மட்டும் போடுவாங்க. முடிச்சு போடும்போது ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் பெர்மனன்ட் அப்படின்னு சொல்லும்போது 2யுமே கட் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ நம்ம எப்போ அதை ரீஇன்செக்ட் பண்ணவே முடியாது. ஓகே, எனக்கு அதோட டெக்னிக்கல் டேர்ம்ஸ், மெடிக்கல் டேர்ம்ஸ் தெரியல. ஆனா அது இப்போ கேரளால அது பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஃபேமிலி ப்ரோ லைஃப் இதா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு அதோட ரொம்ப டெக்னிக்கல் டீடைல்ஸ் தெரியல. மேபி மெடிக்கல்ல இருக்கிறவங்களுக்கு தெரியலாம். ஃபேமிலி பிளானிங் எந்த விதத்திலையும் அது ஒரு பாவம். ஓகே, பிரைஸ் எல்லாம் பிரதர். நேத்து ஒரு மெசேஜ் கொடுத்தீங்க பாத்தீங்களா? இறப்பை பத்தி 2 அதிகாரம் கொடுத்தீங்க. இறப்புக்காக கொடுத்தீங்க. அது எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாவே இருந்துச்சு. அது எனக்கு தெளிவாக்குவீங்களா பிரதர்? ஆமா, அது நேற்றுக்கு ஜெபிச்ச போது தூயாவி கொடுத்த ஒரு மெசேஜ். ஒரு மெசேஜ் எப்படின்னா ஒரு செய்தி. அது எல்லாரும் அவங்கவங்க இறப்புக்காக ஜெபிக்கிறது அப்படிங்கிறது, அப்படி தங்களோட இறப்புக்காக அவங்கவங்கள தயாரிக்கும் போது அவங்களுக்கு ஞானம் கிடைக்கும். ஞானம் உள்ள ஆளுக தங்களோட இறப்புக்கு தங்களே தயாரிப்பாங்க. அப்படி ஒரு இறை வார்த்தை இருக்கு. சீராக்கோட ஞான நூல்ல நினைக்கிறேன், அப்படி ஒரு இறை வார்த்தை இருக்கு. நான் நேற்றுக்கு யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, அது ஒரு பொது மெசேஜ். நீங்க இப்போ சென்னைக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க இங்க இருந்து டெல்லி போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டெல்லி போற டேட் என்னைக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு நீங்க தயார் எடுப்பீங்கல்ல, பேக் பண்ணுவீங்க, மெட்டீரியல் பேக் பண்ணுவீங்க, ட்ரெஸ் பேக் பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்க இறப்பு வழியாக உங்க கடவுளை பார்க்க போறீங்க. அப்ப அதுக்கு எவ்வளவு தயாரிப்பு தேவை. ஆனா நிறைய ஆத்மாக்கள் அப்படி தயாரிப்பு இல்லாம இறந்து போறாங்க. அப்படி இறந்து போகிற ஆத்மாக்கள் அது கடவுளுக்கு வேதனையா இருக்கு. அந்த வேதனைய கம்மி பண்றதுக்காகத்தான் எல்லாரும் அவங்கவங்க இறப்போட நாளை பார்த்துட்டு அந்த இறப்புக்காக உங்களையே ஆயத்தம் செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். அது யாரும் சீக்கிரம் இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி கிடையாது.
பயப்படுத்துறதுக்கான செய்தி கிடையாது. அவங்களோட இறப்புக்காக அவங்கவங்க ஆயத்தம் செய்யணும். 10 கன்னியர்களோட உபமையில 5 கன்னியர்கள், கன்னியர்கள் அப்படின்னா தூய்மை இருக்கிறவங்க அடையாளம், தூய்மையில இருக்கிறவங்க அடையாளம். அப்போ அதுல 5 பேரு, ஞானமுள்ள 5 பேரு, விளக்குக்கு எண்ணெயும், அதுல எரியிற விளக்கா இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிளாஸ்க், ஒரு கிண்ணம் நிறைய எண்ணெய் வச்சிருந்தாங்க. 5 பேர், ஞானமுள்ள 5 பேர் எக்ஸ்ட்ரா கிண்ணம் வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் இயேசுவை பார்க்கறதுக்கான இது கிடைச்சிச்சு. இயேசு பக்கத்துல உட்கார்றதுக்கான அனுமதி கிடைச்சிச்சு. மற்றவங்க வெளியே போய் எண்ணெய் வாங்கிட்டு வந்தவங்களுக்கு வீட்டுக்குள்ள அனுமதி இல்லை, அந்த கெயிட்டுக்குள்ளதான் இருந்தாங்க. அப்போ இது வழியாக என்ன சொல்றதுன்னா, நம்ம எப்பவுமே நம்மளோட மரணத்துக்கு தயார் செஞ்சுட்டே இருக்கணும். அது எதுக்கு அப்படின்னா, நம்ம கடவுளை பார்க்க போறோம். இப்போ இதுல இப்போ இந்த கேள்வி கேட்ட ஜெபா அப்படிங்கிற அம்மா உங்களை போப்பு பார்க்க கூப்பிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கிச்சன்ல இருந்து சமைக்கிற மாதிரியே அப்படியே போயிருவீங்களா? அப்படி போக மாட்டீங்க இல்லையா? இல்லாட்டி ஒரு ஃபாதரே கூப்பிடுறாரு வெளியே, அப்போ சர்ச்சுக்கு வா அப்படின்னு சொன்னா வீட்டுல சமைச்சிட்டு இருக்கிற நைட்டியோட நம்ம போக மாட்டோம்ல. ஒரு தயாரிப்பு இருக்கும் இல்லையா? நம்ம அட்லீஸ்ட் குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணி போவோம் இல்லையா? அப்போ ஒரு சாதாரண ஒரு மனிதனை பார்க்க போறதுக்கே இவ்வளவு தயாரிப்பு இருக்குன்னா, கடவுளை நம்ம பார்க்க போறோம். அப்போ எந்த அளவுக்கு தயாரிப்பு இருக்கு. நிறைய ஆத்மாக்கள் தயாரிப்பே இல்லாம இறந்து போறாங்க. அது ஒரு கடவுளுக்கு வழி கொடுக்கிற இதயத்தை